நிந்தனையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். தாவீது ராஜா அந்த வார்த்தையை சொல்லுகிறார். தன்னை சுற்றிலும் சிறு கூட்டம் இருக்கிறது. அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டு தாவீதை துரத்தும் பொழுது அப்படியே போகிற பாதையில சிவன் தப்ப போய் கொண்டிருக்கிறார். சீமேயு என்கிற மனிதன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி கல்லையும் மண்ணையும் அள்ளி வாரி போட்டு தூசிக்கிற ஒரு சூழ்நிலை அது. மற்ற பக்கத்தில் இருக்கிற வீரர்கள் அனுமதி கொடுத்தால் கொன்று விடலாம் என்று சொல்லும்போது தாவீது இந்த வார்த்தை சொல்லுகிறார். அவன் என்னை தூசிக்கட்டும், நிந்திக்கட்டும், நீங்கள் பதில் எதுவுமே செய்ய வேண்டாம், பதில் பேசாதுங்க. அசிங்கமா திட்டுறான். ஆனாலும் தாவீது சொல்லிவிட்டால் நீங்கள் அமைதியா இருந்தால் போதும், ஒரு நாள் வரும் எந்த நிந்தனை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையை மாற்றி கொடுப்பார். இன்ற நாள் என்னுடைய சொந்த மகனே எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொல்ல வகை தேடும் பொழுது, என் ராஜ்யத்தை அபகரித்துக் கொள்ளும் பொழுது இவன் எம்மாத்திரம் எவ்வளவு காரியங்களை செய்வானே. அதனாலே நாம் இந்த பாதையிலும் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். பொறுமையோடு தான் போக வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது. கர்த்தர் சூழ்நிலை மாற்றினார். மீண்டுமாய் தாவீது அரண்மனையிலே உட்காருகிற அளவுக்கு கர்த்தர் அப்சலோமின் அவனும் அவனுடைய கூட்டத்தாரை ஒன்றுமில்லாமல் பண்ணினார். தாவீது உட்கார்ந்த பிறகு சீமேயு வந்து தாவீதின் காலில் விழுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். ஒருவேளை நிந்தனையின் பாதையில போகலாம். உங்களுக்கு விரோதமா அநேகர் பேசலாம், உங்கள் காது கேட்க பேசலாம், அல்லது மற்றவர்கள் வந்து அவர்கள் இப்படி உங்களை அவ்வளவு அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லும் பொழுது கூட நீங்கள் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம், அமைதியாக இருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் அதை பார்ப்பார். பதிலுக்கு பதில் நாம் செய்வோம் என்று சொன்னால், மூடனுக்கு அவன் மதியினிடத்தின்படி நாம் உத்தரவு கொடுத்தோம்னா ஒரு நாள் நாம் அந்த மூடனை போல மாறிவிடுவோமா? இதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த அளவுக்கு நாம் இறங்கி வர வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று முன்னேறி போய்கொண்டே இருப்போம். ஒரு முறை ஒரு ராஜா தன்னுடைய வீரர்களோடு கூட ஜனங்களோடு பவனி போய்கொண்டிருந்தான். ஒரு பெரிய யானையில் உட்கார்ந்து போய்கொண்டிருக்கும் போது அவனை மேல ஒரு குருவி பறந்து கொண்டே இருக்கிறது. அந்த குருவியின் இதுல ஒரு வெள்ளிக்காசு இருக்குது. வச்சுட்டா சொல்லலாம், ராஜா கிட்ட என்கிட்ட ஒரு வெள்ளிக்காசு இருக்கு, உமக்கு வேணுமா, உமக்கு வேணுமான்னு திரும்ப திரும்ப அந்த குருவி பறந்து பறந்து கேட்டுக்கொண்டே இருந்துச்சுதான். ராஜாவுக்கு எரிச்சல் ஆயிடுச்சுது. என்னடா இந்த குருவி சுத்தி வந்து கத்திக்கிட்டு நமக்கு ஒரு வெள்ளிக்காசு இருக்கு, உனக்கு வேணுமா, உனக்கு வேணுமான்னு கேட்டுட்டே இருக்குதுன்னு சொன்ன உடனே ராஜா என்ன சொல்லிட்டாரு, எரிச்சல் அடைஞ்ச உடனே அந்த குருவியை பார்த்து அந்த ஒரு காசை கொடுத்துட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போட்டு திட்டினாரு. உடனே அந்த குருவி அந்த காசை போட்டுருச்சுது. அப்ப உடனே அந்த குருவி இடத்துல என்ன பண்ணுச்சு, அதோட போயிருக்குன்னு சொல்லி விட்டுதா? இல்ல, ராஜா ஒரு பிச்சைக்கார ராஜா, ராஜா என்கிட்ட போய் ஒரு வெள்ளிக்காசை கடன் வாங்கி இருக்கிறார் பாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் கத்தி சுத்தி பறந்துட்டே இருந்துச்சுதான். இது ராஜாவுக்கு என்ன எரிச்சல் ஆயிடுச்சுதே. எரிச்சல் ஆன உடனே இந்த குருவி எப்படியா பிடிச்சு கொண்டுலான்னு பார்த்தா அது கையில மாட்டவும் இல்ல, அதான் பறந்து கொண்டு இருக்குதா. அடுத்து என்ன பண்ணிச்சு, ராஜா கோபத்துல அந்த வெள்ளிக்காசை தூக்கி எரிஞ்சிட்டாரு. எரிஞ்ச உடனே திருப்பி அந்த குருவி விட்டுச்சா இல்லையா, திருப்பி பேசிச்சுதான். இந்த ராஜா எனக்கு பயந்து அந்த வெள்ளிக்காசை மரியாதையா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு, வெறும் பயந்தாங்குழி ராஜான்னு சொல்லி திருப்பியும் பறந்துச்சுதான். அப்ப மற்ற பக்கத்துல இருக்க போர் வீரர்கள் ஜனங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களா. அப்பதான் ஒருத்தர் சொன்னா, எதுக்கு இந்த ராஜாவுக்கு இந்த வேலை, அது பாட்டுக்கு அது கத்திட்டு கிடக்குது, இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க வேண்டியதுதானே, இப்ப எவ்வளவு அவமானப்படுத்துது பாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜாவுக்கே கஷ்டமா மாறிடுச்சுதான். அநேக நேரம் இப்படித்தானே, நாம பதில் பேசினாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. அதனால திரும்ப நம்ம இறங்கி போய் அவங்க பேசுற மாதிரி, அவங்க சண்டை போடுற மாதிரி, அவங்க சேராளி தூக்கி எறிகிற மாதிரி செய்தா நமக்கும் அது பாதிப்பாக மாறிவிடும், வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். சொன்னால் ஒருவேளை இன்னைக்கு நிந்தனையின் பாதையில் நீங்க கடந்து போகலாம். உங்களுக்கு விரோதமாய் பல பேர் பலவிதமாய் பேசலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, அமைதியாக நீங்க இருங்கள். அந்த நிந்தனையான வார்த்தைகள், அந்த வேதனையான அனுபவங்கள் உங்களுக்கு நன்மையாய் மாறும். ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார், கைவிட மாட்டார். ஒருவேளை வெட்கத்தின் பாதையிலே போகலாம், அதற்கு ஒரு இரட்டத்தனையான பலனை வச்சிருக்கிறாரு. சோர்ந்து போக வேண்டாம். நாம் இன்று எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. யாராவது ஏதாவது பேசினா பதிலுக்கு பதில் ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை பேசுறோமா? அதை மாற்றிக்கொள்ள முடிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த மாற்றம் நமக்கு ஏற்றமாக மாறும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் மற்றவர்கள் பேசுகிற அப்பா நிந்தனையான வார்த்தைகள் எங்களை உடைக்கிறது, சோர்ந்து போய் விடுகிறோம். இவ்வளவு எங்களை அற்பமா எண்ணுகிறாங்களே, இவ்வளவு எங்களை அவமானப்படுத்துறாங்கன்னு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தத்தளிக்கிறத, தவிக்கிறத, வேதனையோடு அங்கலாய்க்கிறத எங்க பார்க்க முடிகிறதப்பா.
இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கண்ணீரை துடைத்து தைரியப்படுத்தி இந்த நாட்களிலும் பொறுமையோடு இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க, அமர்ந்திருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. அதோடு மட்டுமல்ல, அந்த பாதையில் போகிற பிள்ளைகளுக்கு ரெண்டத்தனையான பலனை கொடுத்து மீண்டுமாய் தாவீது சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்தது போல அந்த நிந்தைகள் மாற உயர்த்துவீராக, உன்னதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மற்றவர் நிந்திக்கும் பொழுது, விரோதமாய் பேசும் பொழுது எந்த விதத்துல நீங்க திருப்பி அதை பண்ண வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அமர்ந்திருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் அதற்கான பிரதிபலனை நமக்கு கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.